அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வௌவால் உருவான வரலாறு. ஈசா அலை அவர்களின் அற்புதங்களில் ஒன்று. அல்லாஹ்வின் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஆச்சரியமே. அதில் வௌவால் பறவையா அல்லது விலங்கா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. வௌவால் உருவான விதம் குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஈசா அலை அவர்களுக்கு வழங்கிய அற்புதமாக குறிப்பிடுகிறான். ஈசா நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவரிடம் பல அற்புதங்களை செய்யுமாறு சவால் விடுத்தனர். குறிப்பாக, உங்களால் மண்ணால் செய்த உருவத்திற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று கேட்டனர். அப்போது ஈசா நபி அவர்கள் களிமண்ணை எடுத்து ஒரு பறவையின் உருவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். ஈசா நபி அவர்கள் ஒரு பறவையை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த மக்கள் ஈசா நபிக்கு பல நிபந்தனைகளை கூறினார்கள். முதலாவது நிபந்தனை, அந்த பறவை விலங்குகள் உருவத்தை கொண்டிருக்க வேண்டும், சிரிக்கும்போது மனிதர்களின் உருவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும், இரண்டாவது, அந்த பறவை முட்டை இல்லாமல் குட்டி போட்டு பால் கொடுக்க வேண்டும் என்றும், மூன்றாவது, மற்ற பறவைகளை போன்று இறக்கை இருக்கக்கூடாது, ஆனால் அந்த பறவை பறக்க வேண்டும் என்றும் பல நிபந்தனைகளை மக்கள் ஈசா நபிக்கு கூறினார்கள். ஈசா நபி அவர்கள் அந்த மண்ணால் செய்த உருவத்தில் அல்லாஹ்வின் பெயரை கூறி ஊதியபோது அது அல்லாஹ்வின் கட்டளையால் உண்மையான வௌவாலாக மாறி சிறகடித்து பறந்தது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளான். நிச்சயமாக நான் உங்களுக்காக மண்ணினால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாஹ்வின் அனுமதியினால் உயிருள்ள பறவையாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதரான ஈசா நபி அவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. இந்த அற்புதம் ஈசா அலை அவர்களின் சொந்த சக்தி அல்ல, மாறாக பிஇத்னில்லாஹ் அல்லாஹ்வின் அனுமதியோடு நடந்தது என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இறைவனின் பேராற்றலை உணர்த்தும் சான்றாக வௌவால் இன்றும் நம்மிடையே வாழ்கிறது.